A broken pencil changed his life. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூல் பாய் பேர் அர்ஜுன். அவன் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எதுக்கும் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் கிளாஸில் க்ளீனிங் டைமில் டீச்சர் அவன்கிட்ட சொன்னாங்க, இந்த broken பென்சில் யாரோடதுன்னு பாருன்னு. அந்த பென்சில் broken ஓல்டு ஷார்ப்னர் மார்க்ஸ் கூட இருந்துச்சு. அர்ஜுன் அதை எடுத்து அவன் சைலண்ட்டாக பார்த்தான். ஒரு வியர்டு ஃபீலிங் வந்துச்சு. அந்த பென்சில் மேலே ஒரு நேம் எழுதுனுச்சு, ரவி. அர்ஜுன் கேட்டான், சார் ரவி யார்? டீச்சர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. பிறகு சொன்னாங்க, ரவி இந்த ஸ்கூலில் முன்னாடி இருந்த ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அவர் எல்லா டீச்சருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அர்ஜுன் ஆச்சரியமாக அந்த broken பென்சிலை பார்த்தான். டீச்சர் சொன்னாங்க, அந்த பையன் பெரிய திங்ஸ் இல்லாமல் சிம்பிளான அந்த பென்சிலை வச்சு தான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணான். அர்ஜுன் அந்த பென்சிலை கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான். அந்த முதல் நாள்லேருந்தே அந்த பென்சில் வந்த முதல் நாள்லேருந்தே அவனுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தான். மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணான், டெய்லியும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணான், நிறைய ரிவிஷன் ஹேபிட்லாம் பண்ணான். ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் நேம் வந்தது, அர்ஜுன் கிளாஸ் டாப்பர்னு. அவன் அந்த broken பென்சிலை பார்த்து சொன்னான், நீ தான் என்னை சேஞ்ச் பண்ணினேன்னு. மாரல் என்ன தெரியுமா? ஸ்மால் திங்ஸ் கேன் இன்ஸ்பயர் பிக் சேஞ்ச். டிசிப்ளின் மேட்டர்ஸ் மோர் டூல்ஸ். ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம இன்ஸ்பயராக எடுத்துக்கணுன்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் வீடியோஸ். பாய் காய்ஸ்.